பின்பற்றி மக்களுக்கு 100 விழுக்காடு கல்வி கொடுக்கணும், பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும், ஏழ்மை வறுமையை ஒழிக்கணும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க கொடுக்கணும். அதை பற்றி யோசிக்காம இதுல சீர்திருத்தம் பண்றேன். அதாவது இந்த சாலையில் நீங்க போகும்போது டேக் டைவர்ஷன் பாருங்க, இப்படி டேக் டைவர்ஷன், இப்படி திரும்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த பிரச்சனை ஒன்னொன்னையும் தள்ளி திருப்பு. இப்ப கால் மேல கால் போட்டு செய்தித்தாள் படிச்சுட்டு இருப்பாரு முதலாளி, நாய் இங்க நிற்கும், ரொட்டி துண்டு தட்டில் இருக்கும், எடுத்து இப்படி வீசுவார். அது போய் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்று மறுபடியும் வாலாட்டம், இந்த பக்கம் வீசுவார். போய் எடுத்துட்டு வந்து இங்கே நின்று வாலாட்டம், அப்புறம் இந்த பக்கம் வீசுவார். அப்புறம் போய் எடுத்துட்டு வந்து தின்னுட்டு சாப்பிட்டு வந்து வாலாட்டம். எங்களை நாயினும் கீழாக மதிச்சு இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை இங்கே மும்மொழி கொள்கை இங்கிட்டு வீசு, அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்படின்னு நாங்க இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள் குறைகள் எதையும் பேசாம என்ன இப்படி நடந்துருச்சு, இது ஒரு 4 மாசம், இது ஒரு 2 மாசம் பேசுவோமா, இப்ப ஒரு 2 வாரம் பேசுவீங்களா, அப்புறம் வேற ஒன்று வரும் பாருங்க, வரும். இப்படிதான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட், இந்த ரொட்டி மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது